அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல அதிகமா ஒரு மெசேஜ் வந்து ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கு அடுத்த வாரம் 60% சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கான டிஏ சரிங்களா, அரசு ஊழியர்களுக்கான டிஏ பார்த்தீங்கன்னா 2% வந்து இன்க்ரீஸ் ஆகப்போகுது. ஏற்கனவே 58% இருந்துச்சு. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குடுத்துட்டுருக்கிறது 58%. அதில 2% பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதத்தான் நமக்கு வந்து 60% அப்படின்னு சொல்லி சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு 58லேருந்து 2% வந்து டிஏ இன்க்ரீஸ் ஆகுறதுனால மொத்த பர்சன்டேஜ் 60% டிஏ சரிங்களா? அதுதான் 60% சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்ச் 3ஆம் தேதி ஹோலி பண்டிகை வரதுனால, அதுக்கு முன்னாடி இதுக்கான அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களோட பேசிக் பே 18,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா, 58% டிஏ இருக்கிறப்ப அவங்களுக்கு ரூ. 10,440 கிடைக்கும். அதாவது மொத்தமா 28,440. அதே வந்து டிஏ 60% இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கான இது வந்து 10,800 மொத்தம் 28,800. அதாவது ஒரு மாதத்துக்கு ரூ. 360 அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது டிஏ தான் இன்க்ரீஸ் சரிங்களா? ஓவராலா சம்பளத்தில 60% கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 58%லேருந்து இப்போ 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணி 60%மா நமக்கு டிஏ வந்து குடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிங்களா? மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அறிவிப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசும் உடனே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அறிவிச்சுருவாங்க. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, உடனே அப்டேட் பண்ணும். தேங்க் யூ ஆல்.